முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 வரை மற்றும் 13 முதல் 16 வரை. ஆண்டவர் கூறியது: அசீரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது. தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருள்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றைப் போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தம் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களைக் கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடு யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரமல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 94. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைப்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோப்பின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே, உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம்.
என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். திருப்பாடல் 23 அடிப்படையாக கொண்டு இறைவனின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட ஜெபம். இறைவா, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைக்கும் நீர் போதுமானவர். நான் எதையும் இழந்து வாடுவதில்லை. ஏனெனில் உம்முடைய பிரசன்னமே எனக்கு எல்லாமும். என் வாழ்வின் வறுமையிலும் தேவைகளிலும் நீர் எனக்கு துணையாயிருக்கிறீர். என் உள்ளத்திற்கு தேவையான அமைதியையும் ஆன்மாவிற்கு தேவையான ஊட்டத்தையும் உம்மிடமிருந்தே பெறுகிறேன். அலைச்சலும் பதற்றமும் நிறைந்த இந்த உலகில் உம்மிடம் நான் அடையும் அமைதிக்கு நிகர் எதுவும் இல்லை. என் மனதிற்கு நிம்மதியையும் என் வாழ்விற்கு இளைப்பாற்றுதலையும் தருகின்றீர். என் ஆத்மாவை நீரே புத்துயிர் பெறச் செய்கின்றீர். என் பாதங்கள் தடுமாறும்போது, என் வழி தவறி போகும்போது உம்முடைய பெயருக்காக நீரே என்னை நேர்வழியில் நடத்துகின்றீர். குழப்பமான நேரங்களில் தெளிவான பாதையை காட்டி என் வாழ்விற்கு ஒரு நோக்கத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறேன். வாழ்வின் இக்கட்டான நேரங்களிலும் தோல்விகளிலும் இழப்புகளிலும் நான் தனிமையில் இல்லை. உம்முடைய கோலும் ஊன்றுகோலும் எனக்கு பாதுகாப்பை தருகின்றன. உமது பிரசன்னம் இருக்கும்போது மரணமோ இருளோ எதிர்ப்புகளோ என்னை தீண்ட முடியாது. என் அச்சங்களை போக்கி எனக்கு தைரியத்தை அருளும். வாழ்க்கை போராட்டங்களில் எனக்கு எதிராக செயல்படுபவர்கள் முன்னிலையிலேயே நீர் என் தலைக்கு எண்ணெய் பூசி கௌரவிக்கின்றீர். என் வாழ்வு உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கின்றது. என் வாழ்வெனும் பாத்திரம் வழிந்தோடும் அளவுக்கு நீர் என்னை பொழிந்து ஆசீர்வதிக்கின்றீர். இறைவா, உம்முடைய பேரன்பின் நிழலில் நான் என்றும் வாழ வேண்டும். முடிவற்ற நாட்களாக உம்முடைய இல்லத்தில் நான் தங்கியிருந்து உம்முடைய புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்வின் தொடக்கமும் முடிவும் உம்மிலேயே அமையட்டும். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இனி என்னாலும் குறையில்லையே. என்னாயன் ஆண்டவரே, இனி என்னாலும் குறையில்லையே. புல்மேய்ச்சலில் இலை பாற்றி பரிவெனும் அருவியில் பருகச் செய்தார். பசும் புல்மேய்ச்சலில் இலை பாற்றி பரிவெனும் அருவியில் பருகச் செய்தார். பலம் தந்து என்னை காத்திருந்தார். பலம் தந்து என்னை காத்திருந்தார். நீர் பாதையில் தினம் என்னை நடத்துகின்றார். என்னாயன் ஆண்டவரே, இனி என்னாலும் குறையில்லையே. என்னாயன் ஆண்டவரே, இனி என்னாலும் குறையில்லையே.
சூழும் கானகத்தை கடந்திட நேரினும் கவலை இல்லை. ஏனெனில் நீரென்னில் இருக்கின்றீர்.